கோவை விழாவின் முக்கிய நிகழ்வான ஒருமை பயணம். கோவையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 120 மாணவர்களை கோவை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு வழிபாட்டுத் தலங்களுக்கு அழைத்துச் சென்று அனைத்து மதங்களை புரிந்து கொள்ளச் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் உள்ள அனைத்து மத தலங்களையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுடன் காலையில் புனித மைக்கேல் தேவாலயத்திலிருந்து பயணத்தை துவங்கிய மாணவர்கள் பின்னர் அருள்மிகு கோணியம்மன் கோவில், அத்தர் ஜமாத் மசூதி, குருத்வாரா, சிங் சபா மற்றும் ஜெயின் கோவில்களுக்கு சென்றனர். இந்த புனித தலங்களுக்கு சென்ற அவர்களின் பயணத்தில் மாணவர்கள் ஒவ்வொரு மதத்தின் பழக்க வழக்கங்களின்படி வரவேற்கப்பட்டனர். மேலும் அந்தந்த மதங்களின் ஆன்மீக தலைவர்கள் அவர்கள் பின்பற்றும் கொள்கைகளையும் அவர்களின் வழிபாட்டு முறைகளையும் பகிர்ந்து கொண்டனர். வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றும் வகையில் போதனூரில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்ற பிரார்த்தனை கூட்டத்துடன் இந்த பயணம் முடிவடைந்தது. இதில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிறைவு விழாவில் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார், ஏஜே ராஜா, கோவை பகுதி தலைவர் சிஎஸ்ஐ கோவை மறை மாவட்டம் அப்துல் ஹக்கீம், ஜமாத்தியே இஸ்லாமி ஹிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.